உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சார் ஒரு நிமிஷம். அன்பு, அங்கிள் இவன் தான் அன்பு, அசோக் அடிச்சவன். டேய் ஏய் அன்பு, முன்ன யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர வேண்டாம் சொன்னேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ சார் விடுங்க போட மாட்டேன்டா. சார் விடுங்க போட மாட்டேன். விடுங்க சொல்றேன். விடுங்க. விடுங்க. டேய் விடுங்க. நீ யாரியா? இதுக்கு குறுக்க வர? இதுக்கு தலையற? ஏய் சார் விட மாட்டேன் சார். அவரை விடுங்க சார். விடுங்க. 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 சார் சொல்றது கேளுங்க சார். யோ நீ உன் வேலைய பார்த்துட்டு போயா. விடுங்க சார். விடுங்க. ஹலோ சார், நீங்களே உங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதா இருந்தா என்னைய சார் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஏய் தம்பி, இவர் பையனை நீ அடிச்சியா? உன்னதையா கேக்குற, பதில் சொல்லியா? சார் இவர் பையனை அன்பு அடிச்சதுக்கு காரணம் இவர் பையன் அன்புவோட குடும்பத்தை ரொம்ப தப்பா பேசியிருக்கான். எந்த மனுஷனா இருந்தாலும் தான் குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களை தப்பா பேசும்போது கோபம் வரதான் செய்யும். சார் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் தானே சார் எல்லாமே. ஏப்பா என்னப்பா பேசுற நீ? குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனா வேட்டத்துக்கு மண்டை உடைப்பாங்களா? அது தப்பு இல்லையா உனக்கு? தப்பு தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தப்பு அன்பு மேல மட்டும் கிடையாது, உங்க பையன் மேலையும் தான் இருக்கு. எதுக்கு நீங்க பிரச்சனையை பெருசு பண்ணணும்? ஏப்பா உன் மண்டையை யாராவது உடைச்சா உன் அப்பா அம்மா பார்த்து சும்மா இருப்பாங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கிரவுண்ட்ல அத்தனை பசங்களுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சிங்களை பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். கையலுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுறான். இத பாருங்க சார், அசோக் தப்பா பேசினா அன்பு அடிச்சா அதோட எல்லாம் சரியா போச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க ஆளுங்களை அனுப்பி அன்புவை கொல்ல சொல்லிருக்கீங்க. சார் சின்ன பசங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அத பெரியவங்க பேசி சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க உங்க கெத்த காட்டுறதுக்காக வெட்டுவன் குத்துவன் ஆள் அனுப்புனா என்ன சார் அர்த்தம்? அன்புவை உங்க ஆளுங்க துரத்தி கொல்ல பார்த்தப்ப நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். பெத்த புள்ளைய அடிச்சா பெத்தவங்களுக்கு கோபம் வருது, யதார்த்தம் தான். ஆனா நீங்க அன்புவை கொலை பண்ற அளவுக்கு போனதை மன்னிக்கவே முடியாது சார். அன்பு உங்க பிள்ளைய அடிச்சதுக்கு நீங்க கேஸ் கொடுப்பீங்க அப்படின்னா அதே மாதிரி அன்புவை கொலை பண்ண ஆள் அனுப்புறதுக்கு உங்க மேலேயே கேஸ் கொடுக்கலாம்ல? இப்படி மாத்தி மாத்தி பழி தீர்த்துக்கிட்டே இருந்தா என்ன சார் ஆகுறது? சார் அன்பு இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான். இதோட எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம். ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? இவரோட பையன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீங்க பிரச்சனை முடிச்சுக்கலாம்ன்றீங்க? சட்டம் தான் கடமையை செய்யும். நீங்களும் நானும் சொல்றதெல்லாம் இங்க எடுப்படாது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்களுடைய டியூட்டியை பாருங்க. அன்பு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஹலோ, என்ன நீங்க ஒரு டாக்டர், உங்க வேலையை மட்டும் பாருங்க. நான் அசோக்கோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அன்பு, நீ அசோக்கோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு.
டேய் தேவையில்லடா மன்னிப்புலாம். நீ பண்ண காரியத்துக்கு உன்ன ஐயோ, சார், சார், வேண்டாம் சார். விடுங்க சார், கேளுங்க சார். விடுங்க சார், Please, விடுங்க விடுங்க சார். சார். வா Please, விடுங்க சார், விடுங்க சார். Please, விடுங்க. வா அசோக் 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 நீ எப்படிடா இருக்க? எப்படிடா இருக்க? உன்னை ரொம்ப அடிச்சுட்டானா அந்த படுபாவி பையன்? அசோக் உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா நல்லா இருக்க? இருக்கியா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, தம்பி ஒண்ணு இல்லம்மா. உன்னை எதுக்கு அவன் அடிச்சான்? உங்க 2 பேருக்குள்ள என்ன விரோதம்? காட்ஸ் கிரேஸ், நீங்க இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முழிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சார், பேஷண்ட் இன்னும் முழுசா கியூர் ஆகாம இப்படி வெளியே நிக்க வச்சு பேசுறது அது அவ்வளவு நல்லது இல்ல. அவரை வார்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீங்க எது விசாரிக்கிறதா இருந்தாலும் அப்புறமா விசாரிச்சுக்கோங்க. வார்ட் பாய், இவரை முதல்ல கூட்டிட்டு போங்க. சார் சார் சார், ரொம்ப நடிக்காதீங்க. சார், எனக்கும் அன்புக்கும் டோர்னமெண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அவன் ஜெயிச்சது பொறுக்காம அவன் குடும்பத்தை ரொம்ப தப்பா பேசிட்டேன் சார். அதனாலதான் அவன் கோவப்பட்டு பேட் எடுத்து அடிச்சிட்டான். நான் பண்ணதும் தப்பு தானே சார். அந்த தப்புக்கான தண்டனையா இதை நான் எடுத்துக்கிறேன். மத்தபடி எனக்கும் அன்புக்கும் எந்த ஒரு முன் விரோதமும் கிடையாது சார். நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அன்பை விட்டுருங்க சார். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை சார். நான் நல்லா தான் இருக்கேன் சார். நான் பிரச்சனையை பெருசாக்க விரும்பல சார். அன்பு மேல நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் சார். ஏய் என்ன? முதல்ல இங்கிருந்து வெளில போங்க. Please. போங்க, வெளியில போங்க. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கோவப்படாத. நான் Please. எதுக்குங்க கேட்கணும்? Please, please, உங்க please. தம்பி என்ன அடிச்சிட்டான். சரி அவனை நான் சும்மா விட்டானோ எங்க அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க. அசோக், நான் சொல்றத கேளு அசோக். நான் எங்க வீட்டுக்கு செல்லப்பில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தம்பிக்கு தெரிய போகுது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல நான் வேற மாதிரி பேசிடுவேன். போங்க. அசோக், என்ன உன் அக்காவா நினைக்க மாட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் அக்கா உயிரோட இருந்திருந்தா அவங்க சொல்றத நீ கேட்டிருப்பல்ல. அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோயேன். என்ன அப்படி பாக்குற? 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் அக்கா கேன்சர்ல இறந்து போனது எனக்கு தெரியும். உன் அக்கா உன் கூட இல்லைன்னு நீ தினம் தினம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. உன் கூட பிறந்த அக்காவா என்ன நினைச்சுக்கோயேன். இங்க பாரு, இதெல்லாம் நான் இப்ப அன்பை காப்பாத்துறதுக்காக இத சொல்லல. இதுல உன்னோட எதிர்காலமும் அடங்கி இருக்கு. சின்ன பசங்க நீங்க. எந்த விதமான முன்விரோதமும் இல்லாம ஒத்துமையா நட்பா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் அக்காவோட ஆசைய நீ நிறைவேற்ற மாட்டியா?
நீ உன் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அன்புனால நீ காயப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சா சத்தியமா அவங்க அன்போட லைஃபே காலி பண்ணிடுவாங்க. உன்ன மாதிரி அன்பு செல்வாக்கான குடும்பத்துல பிறந்தவன் கிடையாது. அவன் சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு பையன். போலீஸ் ஆகணுங்கிறது அவனோட கனவு மட்டும் இல்ல, என்னோட ஆசையும் லட்சியமும் கூட. அசோக், என் தம்பி பண்ண தப்புக்கு உன் கால்ல விழுந்து நான் வேணா அவனை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். நான் ஒத்த ஆளா என் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த போராடிட்டு இருக்கேன். இப்ப கூட அவ கல்யாண செலவுக்காக வச்சிருந்த பணத்தை தான் உனக்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்ல என் அம்மாவும் தங்கச்சிங்களும் உயிரை கையில புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்ப உங்க அப்பா என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு பயந்து போயிருக்காங்கப்பா. ப்ளீஸ் ஐயோ அக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் அசோக், இந்த பிரச்சனை பெருசு பண்ணாம விட்டுரு. அக்கா ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நீங்க என் செத்து போன அக்காவை ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்க்கா. அன்பு கண்டிப்பா போலீஸ் ஆவான். உங்க பாரத்தை அவன் கம்மி பண்ணுவான். நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. டேய் அசோக், உன் மேல ஒரு சின்ன திரும்பு போட்டா கூட அப்பாவால தாங்கிக்க முடியாதுடா. ஆனா இவன் உன் மண்டையை உடைச்சிருக்கான்டா. இவனை எப்படா சும்மா விட முடியும்? ஏய், இவனை உள்ள தள்ளாதான் எனக்கு தூக்கம் வரும். இவனை உள்ள தள்ளாம விட மாட்டேன்டா. பா, என் ஃப்ரெண்ட நீங்க எதுவும் செய்யக்கூடாது. அவனை ஃப்ரீயா விடுங்கப்பா. அன்பு போலீஸாக போறவன். அவன் மேல கேஸ கொடுத்து அவன் லைஃப அழிக்க விரும்பலப்பா. எல்லாரும் மாதிரியும் அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குப்பா. அந்த லட்சியத்தை என்னால கெடுக்க முடியாதுப்பா. ஏன்டா இப்படி பேசுற? மா, உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை நீங்க அன்பு வாழ்க்கையை அழிச்சுதான் காட்டணும்னு இல்லம்மா. எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க. சார், இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்த பிரச்சனை நினைச்சு விட்டுருங்க சார். அப்பா, என்னோட ஹாஸ்பிட்டல் பில்ல நீங்களே கட்டிருங்க. என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன் சார் இவ்வளவு பொய் பேசுறீங்க? ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு பொய் பேசுறத நான் இப்பதான் சார் பாக்குறேன். என்ன மன்னிச்சிடுறா அசோக். டேய், என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் தானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மேலதான் தப்பு. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுற அன்பு. தேங்க்ஸ்டா. மச்சி, நீ கூடி சீக்கிரத்துல போலீஸ் ஆவடா.
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கையிலக்கா மாதிரி உனக்கு ஒரு அக்கா இருக்கிற வரைக்கும் நீ எந்த உச்சத்துக்கும் போலாம். நடந்ததை எதையும் மனசுல வச்சுக்காத மச்சி. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன்டா. தேங்க்ஸ்டா. அப்பா, இனிமே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க வேணாம். பில்லை கட்டிட்டு வாங்க, கிளம்பலாம். போலாம். சரி வா. வரோம்டா. வரேன்க்கா. பாத்து வா. அன்போட உயிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன கையல் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது நான் உன்கிட்ட கொஞ்சம் சாரி எழில், நான் உனக்கு சொன்ன தேங்க்ஸ் தவிர உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. வா. இல்ல நாளை காலையில 10 o'clock ஆபீஸ் வந்துடும். என்ன சார், எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம். நான் வந்துட்டு பேசுறேன் சார். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுறேன். வள்ளி, இன்னும் எதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பார், முடிச்சுக்கிட்டு இருக்காம போய் தூங்க போ. அந்த கையில் என்ன அசிங்கப்படுத்தினத நினைச்சா எனக்கு மனசே ஆறலைங்க. தாம்பூல கிஃப்ட் வாங்குறதுக்கு அவ அட்வான்ஸ் குடுக்கறேன்னதுனால தானே சொந்தக்காரங்களை காக்க வச்சேன். ஆனா அவளை பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் வராம என் ஆளுங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டா. அத நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. நீ எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த பார், கையில ஏதாவது வேலையா இருந்திருப்பா. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு வந்து கொடுக்க போறா. ஆமா, உங்களுக்கு எப்பவுமே அந்த கையிலுக்கு வக்காலத்து வாங்குறது வேலையா போச்சு. இப்படி எரிச்சல் கலப்புற மாதிரி பேசுறதுக்கு பதிலா உள்ள போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்குங்க, போங்க. வள்ளி, என்ன கையில் வந்திருக்கா? மேடம், சாரி, நான் இங்க வரதுக்காக தான் வீட்ல இருந்து கிளம்பினேன். ஆனா வர வழியில போதும், நிறுத்துறியா உன் கதைய? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பத்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு இளக்காரமா போயிட்டேன் நானு. ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மேடம்? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? இது வரைக்கும் எனக்காக தான் மத்தவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை யாரும் இப்படி காக்க வச்சதே இல்ல. தாம்பூல கிஃப்ட் ஆர்டருக்கு அட்வான்ஸ் பண்ண கொண்டு வான்னு உன்கிட்ட தானே நான் போன் பண்ணி சொன்னேன். ஆமா, நீ வரேன்னு சொன்னதுனால தானே என் சொந்தக்காரங்களே நான் வர சொன்னேன். அப்புறம் ஏன் நீ வரல? இல்ல, என்ன காக்க வச்சு வேடிக்கை பாக்குறியா நீ? நான் நினைக்காததெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேடம். அப்போ எதுக்கு நீ வரேன்னு சொல்லிட்டு வரல? தல விதி, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆர்டர் எடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ண வாங்கிட்டு போலான்னு வந்து என் சொந்தக்காரங்க ஏமா உனக்காக காத்துட்டு இருக்கணும்? அவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? மேடம், இத பாருங்க, நான் வேணும்லாம் வராம இல்ல. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்னு கால் வந்துச்சு. அதனாலதான் உடனே நாங்க கிளம்பிட்டேன் மேடம். ஓ, அப்படியா? உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏற நேரம் பார்த்து ஒரு எமர்ஜென்சி கால் வருது. நீ உடனே கல்யாணத்தை விட்டுட்டு
அப்படியே கிளம்பி போயிடுவியா? வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உலகத்துல யாருக்குமே எமர்ஜென்சின்னு ஒரு வேலை வராதா? அப்படி வந்தா அந்த வேலைக்கு போக கூடாதா? இவளுக்கு இவ தங்கச்சி கல்யாணத்தை விட அந்த எமர்ஜென்சி கேஸ் தான் முக்கியமா? அதான் என் கேள்வி. ஏய், என் சொந்தக்காரங்க முன்னாடி என் மானமே போச்சு. அவங்க எல்லாம் சொன்னா சொன்னபடி நடந்துக்கிற ஆளுங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க. அவங்களையே இவ காக்க வச்சுட்டா எப்படிங்க அவங்க என்ன மதிப்பாங்க? கல்யாணத்துக்கான எல்லா விஷயத்தையுமே இவகிட்ட நாம கெஞ்சி கெஞ்சி தானங்க கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. மேடம், ஏங்க அவளுக்கே எல்லாம் தெரிய வேணாமா? இங்க பாரு கயல், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் இந்த கல்யாண வேலை தான் முக்கியம்னு நீ ஓடி வந்திருக்கணும். ஆனா நீ வரல. அதுக்கு காரணம் போன் பண்ணது வேதவல்லி தானே. இவ என்ன பெருசா சொல்லிட போறா? நமக்காக காத்திருக்கட்டுமேனு உனக்கு ஒரு அலட்சியம். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்லிட்டேன். மேடம். நான் சத்தியமா அப்படிலாம் நினைக்கவே இல்ல. நான் அப்படி நினைச்சிருந்தேனா நான் இந்த நேரத்துல வந்திருப்பேனா? சரி விடுமா, அவ ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா. ஆ? நைட் நேரம் தனியாவா வந்த? ஆமா சார். சாரி மேடம். இந்தாங்க அட்வான்ஸ் பண்ண. வள்ளி வாங்கிக்கோ. மேடம், மேடம் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. வள்ளி சரி குடுமா, பரவாயில்ல குடுமா, குடு. நான் நாளை காலையில ஒரு வீட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்துறேன். சரி இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சரிங்க சார், நான் வரேன். மேடம், நான் போயிட்டு வரேன். கயல், ம்? ஒரு நிமிஷம். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேச. சொல்லுங்க மேடம். தேவி விக்னேஷ் கல்யாணத்துக்கு நீ யாரையாவது ஒரு விஐபி கெஸ்ட உன் சைடுல இருந்து வர வைக்கணும்.